கல்வி விஷயத்தில் ஒளிவு மறைவாக பேசுகிறதுக்கெலாம் எதுவுமே இல்லைங்க. என் 2 பொண்ணுங்களையும் அரசு பள்ளிகளில் தான் சேர்த்தேன். மூத்த பொண்ணு 5வது வரைக்கும் அரசு பள்ளியில் தான் படிச்சிச்சு. 6வது சேர்க்கும்போது 6வது கம்ப்ளீட் பண்ணி முடிக்கும்போது நான் அந்த பள்ளிக்கு போகவே மாட்டேன்னு விடாப்பிடியாக இருந்துருச்சு. அதுக்கு ஒரே காரணம், அங்கே கழிப்பறை வசதி இல்லை, வேலியோரத்தில் போகணும், செடியோரத்தில் போகணும் அப்படிங்கிறதுனால என் மகன் அங்கே போகவே மாட்டேன்ருச்சு. நானே நேரில் போய் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு பப்ளிக் டாய்லெட், பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற டாய்லெட்டை விட மோசமான ஒரு நிலைமையில் தான் அந்த ஸ்கூலில் இருந்தது. நான் அதனால் 7வது படிக்கும்போது ப்ரைவேட் ஸ்கூலில் போய் சேர்த்து விட்டேன். இப்போ ப்ரைவேட் ஸ்கூலில் நான் ஃபீஸ் கட்டி படிக்கிற பள்ளிக்கூடத்தில் ஹிந்தி சொல்லித்தர்றாங்க. அது ஒரு விருப்ப பாடமாக என்கிட்ட ஒரு ஸ்லிப் ஒன்று கொடுத்தாங்க. உங்கள் குழந்தைக்கு ஹிந்தி கற்றுக் கொடுக்கலாமா வேணாமான்னு. நான் கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி சைன் பண்ணி கொடுத்து விட்டேன். இப்போ அதே மாதிரி என் சின்ன பொண்ணு இப்போ அதே என் மூத்த பொண்ணு படித்தா அதே ஸ்கூலில் 3வது படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஸ்கூலில் பார்த்திங்கன்னா ஒரு அடிப்படை வசதி கூட இல்லாமல் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த ஸ்கூல் நடந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த தலைமை ஆசிரியரோட முயற்சியில் ரொம்ப பெர்ஃபெக்டாக அந்த ஸ்கூலை நடத்தி கொண்டு போயிட்டுருக்கு அந்த அம்மா. இதே நிலைமை தான் எல்லா அரசு பள்ளிகள்லையுமே இருக்குது. இப்போ மும்மொழி கொள்கை அப்படிங்கிறது, கட்டாய ஹிந்தி திணிப்பு அப்படிங்கிறது திமுகவோட ஒரு அரசியல் தந்திரம் தானே ஒழிய, மும்மொழி கொள்கையில் ஹிந்தி கட்டாயம் அப்படிங்கிற எந்த விதமான வரையறையும் இல்லை. உங்களுக்கு விருப்ப பாடமாக எடுத்துக்கோங்க, அது எந்த மொழியை வேணாலும் எடுத்துக்கங்கிறது மட்டும்தான் இருக்குது. இவங்க 2 ஆண்டு காலமாக அந்த மும்மொழி கொள்கையை நாங்கள் கடைப்பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பணம் வாங்கிக்கிட்டு அதில் எந்த விதமான முயற்சியும் எடுக்காததுனால தான் அந்த ஸ்கீமுக்குள்ள பணத்தை மட்டும்தான் அவங்க தராமல் நிறுத்திட்டாங்களே ஒழிய, மொத்தமாக கல்விக்கு ஒதுக்கின தொகையில் அவங்க தொகையவே கொடுக்கல அப்படிங்கிறது அங்கே வாதமே கிடையவே கிடையாது. இப்போ நான் சொல்கிறேன், மும்மொழி கொள்கை வருவதனால யாருக்கும் எந்த நட்டமும் கிடையாது, தமிழுக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. நீங்கள் ஒரு ஸ்லிப்பு எல்லா மாணவர்களுக்கும் கொடுத்து விடுங்க. பெற்றோர்கள்ட்ட உங்களுக்கு விருப்பமா அப்படின்னு நீங்கள் குழந்தையும் கேளுங்க. பெற்றோர்கள்ட்ட உங்களுக்கு விருப்பம்னா கையெழுத்து போட்டு கொடுங்க, நாங்கள் சொல்லித்தர்றோம் அப்படின்னு சொல்லுங்கள். அதுக்குண்டான ஆசிரியர்களை சேர்த்து ஒரு மொழியை கற்றுக் கொடுங்க. இதில் மாணவர்களும் பெற்றோரும் தான் முடிவெடுக்கணுமே தவிர இதில் எந்த திணிப்பும் இல்லை, எந்த அழிப்பும் இல்லை. இது சுத்த முட்டாள்தனம். உங்களை எல்லாத்தையும் முட்டாளாக்கி பண்ணுறாங்க. இன்னும் சொல்லப்போனால், காசு இருக்கா, நீ ப்ரைவேட்டில் சேர்ந்து, அதுவும் குறிப்பாக எங்களோட ஸ்கூலில் சேர்ந்து நீ ஹிந்தி கற்றுக்க. இலவசமாக படிக்கக்கூடிய அரசு பள்ளியில் நீ எந்த மொழியும் கற்றுக்கிட்டு நீ வளரக்கூடாது, நீ முட்டாளாக தான் இருக்கணும், எனக்கு அடிமையாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்கள் கொள்கை. இதை விட ஒரு பாசிச அரசாங்கம் வேறு இருக்கவே முடியாது. பணம் இருந்தால் படி, பணம் இல்லாட்டியா முட்டாளாக இரு. சிம்பிள் கொள்கை.